இயேசுவே இயேசுவே தொட்டால் போதும் என் வாழ்வு மாறிடுமே. இயேசுவே இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் குடும்பம் மாறிடுமே. சொல்லுங்கப்பா. இயேசுவே இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் வாழ்வு மாறிடுமே. தாகத்தோடு இயேசுவே இயேசுவே நீர் தொட்டால் போதும் என் வாழ்வு மாறிடுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவராய் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். என் கடவுளாய் ஆண்டவரே, துக்கங்களும் வேதனைகளும் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் வருத்தங்களும் எங்கள் வாழ்வை விட்டு எங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும். தேவ மாதாவின் பரிந்துரையில் என்னுடைய வியாதிகள் பலவீனங்கள் வாழ்வில் உள்ள எல்லா வருத்தங்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிறைவாக நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க நல்லா இருப்பீங்க. நல்ல வாய்த்தர் சொல்லுங்க. நீங்க நல்ல குரல் உயர் சொல்லுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தேவையான முழுமையான எல்லா விடுதலையையும் நிறைவாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 51ஆம் அதிகாரம். திருப்பாடல் 51ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். ஆமென். நல்ல கையை வச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வாசித்த இந்த வேத பகுதியானது ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் இருந்த ஒரு மனிதன், சந்தோஷத்தை தன் வாழ்க்கையிலே அனுபவித்த ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை இழந்து தவித்த பொழுது ஆண்டவரை பார்த்து கூவி ஜெபித்த ஒரு ஜெப பகுதியை தான் இந்த சங்கீதம் 51 நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு காலத்துல நல்லா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், மகிழ்ச்சியோடு எங்க வாழ்க்கை இருந்தது. நாங்க எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா அப்படின்னு அநேகர் பழைய சம்பவங்களை நீங்களும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பீர்கள். அதனாலதான் வயசு கூட கூட அநேகருக்கு ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை தெரியுமா? பிரதர், ஆண்டவர் எங்களை சின்ன பிள்ளையாவே வைத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த மனநிலை எல்லா மனுஷனுக்குள்ளும் ஏதாவது ஒரு விதத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. பாருங்கள், கடவுள் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவர். ஆமென். இன்னைக்கு பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நீங்க மகிழ்ச்சியோட இருக்க வேண்டும். இதுதான்
தேவனுடைய விருப்பம். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். என்னோட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எசையா 29ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவர், மானிடரில் வறியவர் இஸ்ரவேலின் தூயவரில் அகமகிழ்வர். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஒடுக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஆண்டவரில் மகிழ்ச்சி பெறுவார்கள், மானிடரில் வறியவர் இஸ்ரவேலின் தூயவரில் அக மகிழ்வார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய இரக்கம் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால், இந்த உலகத்துல சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றவங்க, ஏதோ ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, நல்ல வருமானம் இருக்கிறவங்க, நல்ல வசதி படைத்தவர்கள், நல்ல பார்க்க ஒரு அழகா இருக்கிறவங்க, இதுவங்க தான் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறது போல இந்த உலகம் என்ன செய்துன்னா, மகிழ்ச்சி என்பதை ரொம்ப வேற மாதிரி நமக்கு காண்பித்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன விரும்புறார் தெரியுமா? வறியவன், எளியவன், ஒடுக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் யாராக இருந்தாலும் நாம எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும். ஆமென். நல்ல கை தட்டி சொல்லுங்க ஆமென். அதனாலதான் பாருங்க, கப்ரியேல் தூதர் மாதாவை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு இது எத்தனாவது மாதம்? 6வது மாதம். ஆனா எலிசபெத் அம்மா எப்படி இருந்தாங்களாம்? சொல்லுங்க, எப்படி இருந்தாங்களாம்? பைபிள் சொல்லுகிறது, எலிசபெத் அம்மாள் எப்படி இருந்தாங்கன்னா, பைபிள் சொல்லுகிற இந்த வசனத்தை கொஞ்சம் நல்ல கவனிங்களேன். நீங்க லூக்கா நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் லூக்கா நற்செய்தியை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், முதல் அதிகாரத்திலே 36வது வசனம், உம் உறவினனாகிய எலிசபெத்துக்கு தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்களா? சொல்லுங்க, எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்க? அதனாலதான் இதுல 24வது வசனத்தை எடுங்க பார்ப்போம். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். பிரைஸ் தி லார்ட். யார் கண்ணில் என்ன செய்யல? என்ன செய்யல? வெக்கப்பட்டு போய் உட்கார்ந்திருக்க அந்த அம்மா. பிரைஸ் தி லார்ட். வெளியே உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களோ என்ன அப்படின்னு ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை, மனசுல ஒரு சந்தோஷம் இல்லாமல் அந்த அம்மா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 6ஆம் மாதம். இப்போ மாதா என்ன செய்யறாங்க? எலிசபெத் அம்மாளை சந்திக்க போனாங்க. அல்லேலூயா. மாதா எலிசபெத் அம்மாளை சந்திக்க போன பொழுது பைபிள் சொல்லுகிறது, மாதா எலிசபெத்தை வாழ்த்தினார். என்ன செஞ்சாங்க? வாழ்த்தினார். வாழ்த்து செய்தியை கேட்ட உடனே எலிசபெத் பரிசுத்தாவியால் நிரம்பி மகிழ்ந்து பேருவகை கொண்டு ஆனந்தத்தோடு சொன்னால், உமது வாழ்த்து செய்தியை கேட்டவுடன் என் வயிற்றில் இருக்கிற குழந்தை அக்களிப்பினால் துள்ளியது. கை தட்டுங்க பாப்போம். என்ன மன வேதனையோட நீங்க வந்திருந்தாலும் மாதாவுடைய பரிந்துரையினால உங்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். கை தட்டுங்க. உங்க எல்லா வேதனைகளிலிருந்தும், உங்க வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற எல்லா துயரங்களிலிருந்தும் ஆண்டவர் முழுமையான விடுதலையை உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஒடுக்கப்பட்டவர்கள், வறியவர்கள், வயசானவங்க, இனிமே உனக்கு என்னடி சந்தோஷம் அப்படின்னு உலகம் யாரெல்லாம் பார்த்து கேக்குதோ எல்லாருக்கும் தேவன் மகிழ்ச்சியை தர வல்லவர். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, எசையா 51ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 51ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள்.
ஆண்டவர் சீயோனை தேற்றுவார், பால் அடைந்த அதன் பகுதிகள் அனைத்திற்கும் ஆறுதல் அளிப்பார், அதன் பாலை நிலத்தை ஏதேன் போலாக்குவார், அதன் பால் இடங்களை ஆண்டவரின் தோட்டம் போல் ஆக்குவார். மகிழ்ச்சியும் அக்களிப்பும் அதில் காணப்படும், நன்றி பாடலும் புகழ்ச்சி பண்ணும் அங்கே ஒலிக்கும். கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற வேதனையின் அனுபவங்கள், துயரத்தின் அனுபவங்கள், கஷ்டத்தின் அனுபவங்கள், உங்களை ஆட்டி படைக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து வாசியுங்கள். செக்கரியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். செக்கரியா 2ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். மகளே சீயோன் அக மகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், உன் நடுவிலே நான் குடியிருப்பேன். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஒடுக்கப்பட்ட உன்னை நான் மகிழ்ச்சியால் நிரப்புவேன், வறியவளாக இருக்கிற உன்னை மகிழ்ச்சியால் நிரப்புவேன், உன்னை நான் தேற்றுவேன். ஏன் தெரியுமா? நீ ஆர்ப்பரி, ஏன்னா உன் நடுவில் நான் குடியிருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும், நீங்க வியாதியிலையோ, கஷ்டத்திலேயோ, துயரத்திலேயோ, மன கலக்கத்திலேயோ, என்ன செய்ய போறேனே தெரியல என்கிற சூழ்நிலை எதில் நீங்கள் வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்றுவார். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய துயரமான வேதனை நிறைந்த என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாரா? கண்டிப்பாக தருவார். ஆமென். நீங்க மகிழ்ச்சியோட வாழணும். ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் ஆண்டவருக்கு பிடித்தது. ஆமென். நாம துக்கத்தோடு இருப்பது ஆண்டவருடைய விருப்பமா? துயரத்தோடு இருப்பது விருப்பமா? இல்ல. அல்லேலூயா. அப்ப தேவன் மகிழ்ச்சியை நமக்கு தருகிறார். ஆமென். ஆனா பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம சந்தோஷத்தை இழந்து வாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். எல்லா மனுஷனுக்குள்ளே துயரம் இருக்கிறது. தாவீதும் அதற்கு விதிவிலக்கானவர் அல்ல. அதனாலதான் அவர் எழுதுகிறார், வாசியுங்கள். சங்கீதம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஏனெனில் கடவுளே, பாருங்களேன், கடவுளே நீரே என் ஆற்றல், ஏன் என்னை ஒதுக்கி விட்டீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் துயரமுடன் நடமாட. அவர் சொல்றாரு, எதிரியால ஒடுக்கப்பட்டு நான் எப்படி நடமாடுறேன்? துயரத்தோடு நான் நடமாடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே இங்க வந்திருக்கிறவங்களை பத்தி, உங்க நிலைமையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். என் பிள்ளைங்க எப்படி வந்திருக்காங்க தெரியுமா? வேதனையோடு என் மக்கள் வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. என் பிள்ளைங்க துயரத்தை சுமந்து கொண்டு, வேதனைகளை சுமந்து கொண்டு, உள்ளத்தில கசப்புக்களை சுமந்து கொண்டு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இங்கே தாவீது சொல்றார் பாருங்க, துயரத்தோடு நான் என்ன செய்யறேன்? நடமாட வேண்டும். அவர் சொல்றார் பாருங்களேன், 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த வார்த்தையில் அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. உம் ஒளியையும் உண்மையையும் அவை என்னை வழி நடத்தி உம் திருமலைக்கும் உறைவிடத்திற்கும் கொண்டு போய். 4வது வசனத்துல பாருங்க, என் கடவுளின் பீடம் செல்வேன், என் மன மகிழ்ச்சியாக இறைவனம். கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க மனசுல கேட்கலாம், நான் இவ்வளவு துயரத்தோடு நடமாடணுமா?
இவ்வளவு வேதனையோடு நான் வாழணுமா, இவ்வளவு கஷ்டங்களோடு நான் வாழணுமான்னு சொல்லி ஒருவேளை மன சஞ்சலத்தோடு நீங்கள் இருக்கலாம். பயப்படாதீங்க, இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனித வாழ்க்கையில துயரங்களும் வேதனைகளும் வரும் பொழுது, துயரங்கள் வேதனைகள் மனித வாழ்க்கையை சஞ்சலப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். நான் வேகமாய் ஒரு 4 காரியத்தை சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஆண்டவரே, எனக்கு மீட்பின் மகிழ்ச்சியை தாரும். ஆமென். எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. மீண்டும் எனக்கு மீட்பின் மகிழ்ச்சியை எனக்கு தாரும். பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசியுங்கள் தயவு செய்து. சங்கீதம் திருப்பாடல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். ஒரு மனிதன் துயரத்தை அனுபவிக்கும் பொழுது வாசியுங்கள். 6:7 துயரத்தால் என் கண் வீங்கி போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. துயரத்தால என்னுடைய கண் என்ன செஞ்சிட்டு சொல்லுங்க. துயரத்தால என் கண், நல்ல சொல்லுங்க, துயரத்தால என் கண் என்று சொல்லிவிட்டு சொல்ல பாருங்க. துயரத்தால் என் கண் வீங்கி போய்விட்டது. படிங்க. துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று, என் பகைவர் அனைவரின் காரணமாக அது என்ன செஞ்சிட்டு மங்கி போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முதலாவது, ஒரு மனிதன் துயரத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுக்கு வரக்கூடிய முதல் வேதனையின் அனுபவம் என்னன்னா, அவனுக்கு நம்பிக்கை இழந்து போய் விடுவான். பிரைஸ் தி லார்ட். எதை இழந்துருவான்? சத்தமா சொல்லுங்க. எதை இழந்துருவான்? இங்க இருக்கிற நமக்கு துயரங்களும் கஷ்டங்களும் வர வர, வேதனைகள் பெருக பெருக, பிரச்சனைகள் பெருக பெருக, நம்முடைய வாழ்க்கையில எதை இழக்கிறோம்? நம்பிக்கை இழக்கிறோம். அடுத்து எனக்கு ஒரு நல்லது நடக்கும், அடுத்து என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், அடுத்து என் குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கும், என் பையன் திருந்துவான், என் கணவர் மாறுவார், எதுவும் இல்லை. எல்லா நிலையிலுமே வேதனை நமக்கு என்ன கொண்டு வருகிறது தெரியுமா? எல்லாவற்றிலும் நாம் இழப்பை சந்தித்தவர்களாக வாழ்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யோபுவுடைய வாழ்க்கையில பாருங்களேன். யோபுவை குறித்து பைபிள் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் தயவு செய்து நீங்கள் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அதிலே அந்த மனிதனுடைய வாய் என்ன சொன்னது தெரியுமா? வாசிங்க 11வது வசனம் வாசிங்களேன். கருப்பையிலேயே நான் இறந்திருக்கலாகாதா, கருவறையில் நின்று வெளிப்பட்ட உடனே நான் ஒளிந்திருக்கலாகாதா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க. இதே வார்த்தை நீங்களும் பேசுறீங்கல்ல? பிரச்சனை வந்தவன என்ன பேசுறீங்க? ஏன்தான் இந்த உலகத்துல பிறந்தமோ ஆண்டவா, என்னைய போய் எங்க ஆத்தா எதுக்குதான் பெத்து போட்டாலோ. 2 திட்டு அவளுக்கும், ஆண்டவனுக்கு 2 திட்டு. சொல்லுங்க. பெத்தவனுக்கும் 2 திட்டு. பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு வேதனை அனுபவிக்கும்படி, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கும்படி ஆண்டவர் என்னை இந்த உலகத்துல ஏன் படைத்தார்? நான் பிறக்காமலே இருந்திருக்க கூடாதா என்று நாம் அழுகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியும் இதே ஒரு புலம்பலை புலம்புகிறார். எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 18வது வசனம் வாசிங்க. கருவறை விட்டு ஏன் தான் வெளிவந்தேன், துன்ப துயரத்தை அனுபவிக்கவும் என் வாழ்நாளை வெட்கத்தில் கழிக்கவும் தான் வந்தேனோ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இதுல இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது பாருங்களேன். ஒரு மனுஷனுக்கு துயரம் வந்துட்டுனா அவன் புலம்புறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ஆமென். அல்லேலூயா. இந்த மனுஷன் எப்படி புலம்புறாருங்கிறத கொஞ்சம் பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். அவன் பாருங்க 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் பிறந்த நாள், ஏங்க நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன,
இன்னைக்கு இப்படியெல்லாம் இருக்கிற உங்க வாயை ஆண்டவர் துதிக்கிற வாயாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நிலைமையில நீங்க வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சந்தித்த சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை கொடுத்திருக்கலாம். ஆமென். நானும் கூட அப்படிப்பட்ட நிலைமையில இருந்திருக்கலாம். வேதனையின் மத்தியில் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை தான் செய்வான். பிரைஸ் தி லார்ட். இவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் பிறந்த நாள் என்ன செய்யட்டும் சொல்லுங்க, நான் பிறந்த நாள் சபிக்கப்படட்டும், என் அன்னை என்னை பெற்றெடுத்த நாள் ஆசி பெறாதிருக்கட்டும். அதை விட சொல்றான் பாருங்க, உனக்கோர் ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்ற செய்தியை என் தந்தையிடம் சொல்லி அவரை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய அந்த மனிதன், ஏய் உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னா பத்தியா, அவனையும் உடலை எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பான். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, துயரத்தினால் உங்க இருதயம் உங்களையே சபிக்குது. உங்களையே என்ன செய்யுது சொல்லுங்க, உங்களையே சபிக்குது. துயரத்தை கண்ட ஒரு மனிதன், வேதனையை கண்ட ஒரு மனிதன் தன்னையே சபித்துக் கொள்ளுகிறார். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், எனக்கு ஆண்டவர் ஏன் இந்த உலகத்தில் வாழ்வை கொடுத்தார், சபித்துக் கொள்ளுகிறார். இருக்கிற நீங்க உங்களையே சபித்துக் கொள்கிறீர்களா? உங்களையே நினைத்து நீங்கள் புலம்பி, கடவுளே ஏன் நான் வாழ வேண்டும் என்று அழுது கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவது பிரியமானவர்களே, ஒரு மனிதன் துயரத்தை சுமக்கும் பொழுது எப்படி மாறுகிறான் தெரியுமா? சங்கீதம் 31 அதிகாரம் வாசியுங்கள். திருப்பாடல் 31 9-10 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். ஆண்டவன் வாசிக்கிறீங்களாப்பா? ஆண்டவன் படிக்கப்பா. ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. இரண்டாவது, ஒரு மனிதனுக்கு துயரங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, நிந்தைகள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில இழப்புகளை அவன் சந்திக்கும் பொழுது அவனுக்கு உண்டாகிற நிலைமை என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, அவன் ஆரோக்கியம் இல்லாதவனாக மாறுகிறான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு வேதனை, துயரம் இதெல்லாம் அவனுக்கு என்ன கொண்டு வருதுன்னா, உடம்பில் ஆரோக்கியத்தை இழக்க செய்கிறது. ஆமென். இன்னைக்கு நீங்க ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை. நிறைய பேர் பாருங்க, டாக்டர்கிட்ட போறாங்க, கியூல நிக்கிறாங்க, பணம் எக்கச்சக்கமா செலவழிக்கிறாங்க. ஆனா அவங்க மனசுல எவ்வளவோ ப்ராப்ளத்தை தூக்கி சுமக்குறாங்க. டாக்டர் சொல்றாரு, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை, நல்லா தான் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உள்ளத்தில் இருக்கிற துயரம் வியாதிகளை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனிதன் துயரத்தை சுமக்கும் பொழுது அது அவனுக்கு என்ன கொண்டு வருகிறது? நோய்களை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வருத்தத்திலேயே உங்க வாழ்க்கையை கழிக்கிறீங்களா? வியாதிகளும் பலகீனங்களும் உங்களை வாட்டி வதைக்கிறதா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை வருத்தத்திலே கழிவதனால் உங்கள் சரீரம் பலவீனம் அடைந்து போகிறதா? அதனாலதான் பாருங்க, அதுல 10வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகிறது, என் வலிமை குறைந்து போகிறது, என் எலும்புகள் தளர்ந்து போகிறது. ஆமென். நீங்க துயரத்தை சுமக்க சுமக்க, வேதனைகளை சுமக்க சுமக்க உங்க ஆரோக்கியத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். முதலாவது, நீங்கள் உங்களை சபிக்கிறீர்கள்.
இரண்டாவது, நீங்கள் உங்கள் பலனை இழந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, ஒரு மனிதன் துயரப்படும் பொழுது என்ன ஆகிறான் தெரியுமா? சங்கீதம் திருப்பாடல் 38ஆம் அதிகாரம் வாசியுங்கள். 38ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து வாசியுங்கள். 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். என் உள்ளம் வேதனையால் துடிக்கிறது, என் வலிமை என்னை விட்டு அகன்றது, என் கண்களும் கூட ஒளி இழந்தன. முதலாவது காரியம், ஒரு மனிதன் தன்னை சபிக்கிறான். இரண்டாவது, அவனுடைய ஆரோக்கியத்தை இழந்து போகிறான். மூன்றாவது, அவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? யோபு அழகாக சொல்லுவார், நான் நன்மையை எதிர்பார்த்தேன், எனக்கு தீமை வந்தது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன? எனக்கு நல்லது நடக்க சான்ஸே இல்லை. துயரம் உங்களுக்குள்ள வந்ததனுடைய விளைவு, உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கான ஆசீர்வாதத்துக்குரிய சிந்தனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்க பாருங்க, பைபிள்ல செக்கரியாவை பார்த்து ஆண்டவருடைய தூதர் சொன்னாரு, எப்பா என்ன உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. சொன்ன உடனே செக்கரியா அதை நம்பினாரா? சொல்லுங்க, நம்பினாரா? அவரால் நம்ப முடியல. ஏன்? அவருக்கு தெரியும், எனக்கு இனிமே ஒண்ணு நல்லது நடக்காது. ஒருவேளை இங்க இருக்கிற நீங்க நல்லது நடக்காது, நல்லது நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி நீங்க எந்த இடத்துல தோல்வி அடைந்து ஏமாந்து போய் வந்தீங்களோ அந்த இடத்தை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான்காவதாக, ஒரு மனிதன் துயரத்தை அனுபவிக்கும் பொழுது பாருங்கள், தயவு செய்து யோபுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. யோபு 3ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் வாசிக்கிறீங்களா? எனக்கு நிம்மதி இல்லை, வாசிங்க. பெருமூச்சு எனக்கு உணவாயிற்று, வேதனை கதறல் வெள்ளமாய் ஓடிற்று. பிரைஸ் தி லார்ட். அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? யோபு 7:15 சொல்றாரு, வாசிங்க. யோபு 7:15, நான் குரல் வலை நெரிக்கப்படுவதையும் வேதனை விட சாவதையும் விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு நாலாவது என்ன முடிவுக்கு வர்றான்? முதல்ல தன்னை சபிக்கிறான், இரண்டாவது உடல் ஆரோக்கியத்தை இழக்கிறான், மூன்றாவது தன்னுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்ற எதிர்பார்ப்பை இழக்கிறான், நான்காவது வாழ்வதை விட சாவது மேல் என்று தனக்கு அவன் மரணத்தின் தேடுதலை ஆரம்பிக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையோட நீங்க வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை தொடுவார். ஆமென். ஒரு நிமிடம் முழங்கால் படி. ஆண்டவரே, நான் துயரத்தோடு வந்திருக்கிறேன், வேதனையோட வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில பிரச்சனைகளோட வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் இழப்பின் மத்தியில வந்திருக்கிறேன், சந்தோஷத்தை இழந்து வந்திருக்கிறேன். இயேசுவே, என் மீது இரக்கம் வையும். நான் இழந்த ஆசீர்வாதங்களை, இழந்த நன்மைகளை எனக்கு தாரும். இயேசுவே, என் கண்ணீரை உமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன், என் வேதனைகளை கொடுக்கிறேன், என் துயரங்களை கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் அனுபவிக்கிறேன் என் கஷ்டங்களையும் பாரங்களையும் தருகிறேன். ஆண்டவர் சுமை நீங்கள் உங்களுக்கு நான் இயேசு எனக்கு நீ இழந்து போன சந்தோஷத்தை தருவார், நீ இழந்து போன மகிழ்ச்சியை உனக்கு தருவார். வாய் திறந்து கூப்பிடுங்க, இயேசுவே. வாய் திறந்து தேவாதி தேவனுடைய இரக்கத்துக்காக ஜெபியுங்கள். இயேசுவே, கூப்பிடுப்பா. என் இயேசையா
இயேசையா அல்லேலூயா. வாய் திறந்து என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. கண்ணீரும் துக்கமும் வேதனை நிறைந்த உன் வாழ்க்கையில இயேசு வருகிறார். என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா. வாய் திறந்து கூப்பிடுவோம். அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. எவ்வேளையும் ஐயா கண்ணீரோட கூப்பிடுப்பா. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு வாய் திறந்து கூப்பிடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. நல்ல குரலை உயர்த்தி கூப்பிடுங்க. ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா என் இயேசையா. அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்துவோம். நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா கவலைகளையும் ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். மன பாரங்களை ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். நாம் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டோட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன், கவலைகளோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், சஞ்சலத்தோடு வந்திருக்கிறேன், நிம்மதி இழந்து வந்திருக்கிறேன், வியாதியோட வந்திருக்கிறேன். எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருந்தும் எதுவுமே நடக்காமல் ஒரு வியாகுலம் நிறைந்த நிலையிலே வந்திருக்கிறேன். இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரக்கம் வையும் என்று சொல்லி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலே வாரும். இயேசுவே, நீர் என் வாழ்க்கையிலே வாரும். ஆண்டவரே, நீர் என்னை தொடும். ஆண்டவரே, நீர் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி தாரும். ஒப்பு கொடுங்கள். இயேசுவே, ஒப்பு கொடுங்க. என் இயேசையா. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இழந்து போன மகிழ்ச்சியை நான் இழந்து போன மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு தாரும். மீண்டும் எனக்கு தாரும். ஆமென். ஆமென். மகிழ்ச்சி ஆண்டவர் தருவாரா? சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ண வேண்டிய ஒரே ஜெப கருத்து, மீண்டும் எனக்கு என்ன செய்யும்? மீட்பின் மகிழ்ச்சியை தந்தருளும். பிரைஸ் தி லார்ட். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்பியறலும். ஆண்டவரே, மீட்பின் மகிழ்ச்சி எனக்கு தந்தருளும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் நாம் இழந்த எல்லா மகிழ்ச்சியை நமக்கு தருவார். ஆமென்.
அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை தரும் பொழுது நம் துன்பமும் துயரமும் நம்மை விட்டு பறந்தோடும். கை தட்டுங்கப்பா. ஆமென். நான் வேகமாக ஒரு 3 காரியங்களை நாம் பார்த்து இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். துன்பத்தினுடைய 4 காரியங்கள். துயரம் வரும் பொழுது, ஒரு மனிதன் துயரத்தினால் நிரப்பப்படும் பொழுது என்ன நடக்கும்? 4 காரியம். சீக்கிரமா சொல்லிருங்களேன். 1, தன்னைத்தானே சபிப்பான். 2வது, ஆரோக்கியத்தை இழப்பான். 3வது, நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில நல்லது நடக்காதுங்கிற நிலைக்கு தள்ளப்படுவான். 4வது, செத்து விட்டால் நல்லது என்ற நிலைக்கு போய்விடுவான். பிரைஸ் தி லார்ட். இதுல தான் இந்த உலகம் பயணிக்கிறது. ஆனால் ஆண்டவர் தன் பிள்ளைகளை அவர் மகிழ்ச்சியின் பாதையில் நடத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தயவு செய்து, ஒரு சந்தோஷத்தை இழந்து போன ஒரு குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியை பெற்றது. ஆமென். லூக்கா நற்செய்தி எடுத்து வாசியுங்கள். 15ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு குடும்பத்தை நமக்கு காண்பிக்கிறார். அந்த குடும்பத்திலே சந்தோஷத்தை இழந்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த வீடு எப்படி இருக்கு தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது பாருங்கள். 23வது வசனம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். கை தட்டுங்கப்பா. எஸ், மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்திலே நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மகிழ்ச்சியை தருவார். ஆமென். ஆனா அந்த 3 மகிழ்ச்சி எப்படி தெரியுமா? வேகமா எடுத்துக்கணும். முதல் காரியம், நம்முடைய மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, நீதியினால் வரக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உண்மையான மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? நீதியினால் வரக்கூடிய சந்தோஷம். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, எதனால வரக்கூடிய சந்தோஷம்? நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க. ரோமர் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ரோமர் 14:17 வாசிக்கலாமா? இறையாட்சி என்பது நாம் உண்பதனாலோ உடுப்பதோ உண்பதோ உடுப்பதோ அடிப்படையாக வைத்தது அல்ல, மாறாக பரிசுத்த ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாய் கொண்டது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. உண்மையாகவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, எனக்கு மீண்டும் மகிழ்ச்சியை தாரும் என்று தாவீது ஜெபித்ததனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒண்ணு தெரியும். தேவனோடு இருக்கிற சந்தோஷத்துக்கும் தேவன் இல்லாமல் இந்த உலகம் காண்பிக்கிற சந்தோஷத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. உண்டா? சொல்லுங்க, உண்டா? நீங்க நல்லா கவனிக்கணும். மகிழ்ச்சியோடு இருப்பது என்பது இந்த உலகம் காண்பிக்கிற மகிழ்ச்சி. அது உலகத்துல நிறைய மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனா அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்க தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம், தயவு செய்து இந்த பகுதிக்கு வரணும். 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிங்க. ஏனெனில் நல்ல கவனிங்க. 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன, சாரி, 6ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. நேரம் இல்ல, 6க்கு வந்துருங்க. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டாள். போதும், அவ்வளவுதான். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, மனிதன் மகிழ்ச்சியை இழக்கிறான். ஏன் இழக்கிறான் தெரியுமா? மகிழ்ச்சி என்பது இந்த உலகத்துல 2 விதம் இருக்கு. ஒன்று தேவன் தருகிற மகிழ்ச்சி, இன்னொன்று சாத்தான் தருகிற மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும்னா, நீ செய்யறதுக்கு முன்னக்கூட்டி வர அதுக்கு ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கும். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. நேத்து ஒரு தம்பி சொன்னாரு, என் வாழ்க்கையே ரணகலமா இருக்குது பிரதர், ஏன்பான்னு. அந்த தம்பி சொல்ற அந்த வார்த்தை என்ன இருக்குன்னா, என் மனைவி கல்யாணம் லவ் மேரேஜ் பண்ணேன், லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு வேலைக்கு போன இடத்துல பார்த்தேன், பிடிச்சேன், முடிச்சுக்கிட்டேன். ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச விளைவு என்னன்னா, இன்னைக்கு நான் தான் துணி துவைச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்து சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்? செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்ன செய்யுது, அனுபவிக்கணும்னு என்னது என் தலையெழுத்தே தலைகீழ கிடக்குது. பிரைஸ் தி லார்ட். முதல்ல பார்க்கும்போது அது தில்லு, முதல்ல பார்க்கும்போது அது கிக்கு, அப்படிதானே? முதல்ல பார்க்கும்போது அது மேல கிறுக்கு. தில்லு சொல்லுங்க, கிக்கு, கிறுக்கு, அப்படிதானே? ஏன் பேச மாட்டீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாமே தில்லு, அப்புறம் கிக்கு, அப்புறம் கிறுக்கு. அது இல்லைன்னா என்னால வாழவே முடியாது அப்படிங்கிறது போல வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் பாவமும் அப்படித்தான். நீங்க இந்த இளைய குமாரனை பைபிள் சொல்லுது 30ஆம் வசனம் நீங்க பிறகு படிச்சு பாருங்க. அவனுடைய அண்ணன் சகோதரன் அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னான். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லூக்கா நற்செய்தி வாசித்து பாருங்க. லூக்கா நற்செய்தியிலே 15ல 30ஆம் வசனம் கொஞ்சம் எடுத்து வேகமா வாசிங்க பார்ப்போம். விலை மகளிரோடு என்ன செய்தான்? விபச்சாரிகளோடு சேர்ந்து சொத்தை எல்லாம் அழித்து விட்ட இந்த மகன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இவன் யாருங்க? இவன் சந்தோஷத்தை தேடி அலைந்தவன், சந்தோஷத்தை தேடி அலைந்தவன். இன்னைக்கு இந்த உலகம் சந்தோஷத்தை தேடி அலையுதுங்க. வயசு வித்தியாசம் இல்லாம மகிழ்ச்சியை தேடி அலையுது. எதுல மகிழ்ச்சியை தேடுறா தெரியுமா? இன்னைக்கு நீங்க நல்லா இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் பேசுகிற ஒரு காரியம், இன்னைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் பாவ வழிகளிலே மக்கள் எதை தேடுறாங்க? மகிழ்ச்சியை தேடுகிறார். கடவுள் தருகிற மகிழ்ச்சியை தேடல. ஏவாளுடைய கண்ணுக்கு எப்படி அந்த பழம் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சுப்பா? சுவையானதாக, களிப்பூட்டுவதாக, அறிவு பெறக்கூடியதாக. இதெல்லாம் இல்லைன்னா வாழவே வாழவே முடியாதுங்கிறது போல அவளுடைய கண்களுக்கு அது ஒரு பெரிய ஆனந்தமா இருந்துச்சு. நான் சொன்ன ஒரு இளைஞன் இல்ல, அநேகர். ஆனா இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. அதே ஏவாள் பழத்தை பறித்தால், உண்டால், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அதற்கு பின்பு என்ன நடந்துச்சு சொல்லுங்க? அதுக்கு பின்னால என்ன நடந்துச்சு? சந்தோஷமா இருந்தாங்களா? எங்க நீங்க பேசுங்க. அவங்க விபச்சாரம் அவர்கள் அந்த கடவுளுடைய கட்டளையை மீறின பின்பு அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்களா? இந்த இளைய குமாரன் தன் தந்தையை விட்டு பிரிந்து விபச்சாரிகளோடு போய் அலைந்து திரிந்து சொத்துக்களை எல்லாம் அழித்தானே, அவன் மகிழ்ச்சியா இருந்தானா? சொல்லுங்க, இருந்தானா? மகிழ்ச்சியா இல்லைங்க. இன்னைக்கு நல்ல கவனிங்க. இன்னைக்கு குடும்பங்கள் விபச்சாரம் என்கிற பாவத்துல கணவன் மனைவி இன்னைக்கு உண்மைக்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு ஒரு அம்மா வந்து சொல்லுது, என்னுடைய மகன், உழைக்கிற மகன், சம்பாதிக்கிற மகன், சும்மா ஒரு வீட்டில் பக்கத்தில் பழகிக்கிட்டு இருந்தான். போயிட்டு வந்துட்டு அந்த ஆன்டி வீட்டில் அவசரத்துக்கு ஏதாவது உதவிக்கு போனான். கடைசியில் என் மகனை தனக்கு சொந்தமாக்கி விட்டாள். அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. ஒரு பையன் 10th படிக்கிறான்.
நீ என் பையன் என்கிட்ட வரல பிரதர், என் பையன் எனக்கு இல்லை, சொந்தமா இல்லை பிரதர், நான் அவனை நம்பிதான் கடன்லாம் வாங்கி அவனை படிக்க வச்சேன், இன்னைக்கு என் பையன் எனக்கு சொந்தமா இல்லையேன்னு அந்த அம்மா அழுது தலையில அடிச்சுக்கிட்டு புலம்புது. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும், நம்மெல்லாம் பக்திமான், ரொம்ப நீதிமான், ஆனா நமக்குள்ள இந்த உலக சந்தோஷத்தை தேடும் ஒரு மனநிலையிலிருந்து வெளியே வரணும். ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் செய்தால் சந்தோஷம், பாவம் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் தேடுதலை வைத்திருக்கிறது. ஆனா அது எங்க கொண்டு போய் முடிக்கும் தெரியுமா? சொல்லுங்க, எங்க போய் முடிக்கும் தெரியுமா? சங்கடத்துல முடிக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது அழகாக சொன்னாரு, என் பாவம் எப்போதும் என் கண்முன், சொல்லுங்க, என் பாவம் எப்போதும் என் கண்முன் நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, மகிழ்ச்சியை தேடி இந்த இளைய குமாரன் வேசிகளிடத்திலே விபச்சாரிகளிடத்திலே போனது போல இன்னைக்கு குடும்பங்கள் பாவத்திலே பலவிதமான தீய பழக்க வழக்கங்களுக்குள் அடிமைத்தனப்பட்டு கிடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சில பேர்ல பல பேர் இன்னைக்கு அன்னைக்கு ஒருத்தர் ஜெபத்துல தான் இருக்கிறாங்க, நல்ல ஜெபத்துக்கு வர்றாங்க, நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்களா பைபிள்லாம் வாசிக்கிறாங்க, ஆனால் சில பேர் ஒழுக்கத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். தவறான நட்புகள். நல்ல கவனிக்கணும், ஒழுக்கம் முக்கியம். உன் சுய ஒழுக்கம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம சிந்தனையில ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தவறான பாதைகள் இருக்கிறது. சில நேரங்கள்ல ஆன்மீகத்துல ரொம்ப முங்கிட்டோம்னு நினைப்போம், ஆனா நாம விழுறது நமக்கே தெரியாது. நான் வேகமாக அந்த காரியத்தை இன்னைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களோடு பேசும்படி சொல்லுகிறார். இந்த இளைய குமாரன் மகிழ்ச்சியை தேடி யாட்ட போனா? விபச்சாரிகளிடத்தில் அலைந்து திரிந்தான். ஆனா என்ன ஆச்சு? அவன் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். சகோதரனே சகோதரியே, கடவுள் உனக்கு கொடுத்த குடும்பத்துல உனக்கு கணவனுக்கு உண்மையா இருக்கணும், உன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு உண்மையா இல்லாதவன் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவானா? சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்படுவானா? அவன் வாழ்க்கையில உண்மையான மகிழ்ச்சி இருக்குமா? தாவீது ஆண்டவரை பார்த்து எனக்கு மீண்டும் தன்னார்வ மனம் தந்து மீட்பின் மகிழ்ச்சி எனக்கு தாரவனும் ஜெபம் பண்றான்னு அர்த்தம் என்ன? அவன் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து அவன் உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக்கின பின்பு அவன் சந்தோஷமா வாழல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வேகமாக என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே காண்பிக்கிற இந்த வசனங்கள் நமக்கு புரிய வேண்டும். ஆமென். இணை சட்டம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். வேத புஸ்தகத்தை நல்லா கவனிக்கணும். இணை சட்டம், உபாகமம் இணை சட்டம் 5:18 வாசிமா. விபச்சாரம் செய்யாதே. விபச்சாரம் செய்யாதே. கவனி, ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையில ரொம்ப முக்கியமான கட்டளை என்னது? சொல்லுங்க. 3 கட்டளை இறையன்புக்கு எதிரான பாவம். ஆனால் ஆண்டவர் அதுக்கு பின்னால 7 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த 7 கட்டளையும் மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். என்ன? விபச்சாரம் செய்யாத. அன்னைக்கு ஆண்டவர் தொடக்க காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அவர்களை நடத்துவதற்கு முன்பு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீங்க போற தேசத்துல நல்லா இருக்கணும்னா நீங்க யாரா வாழ்ந்துடக்கூடாது? விபச்சாரக்காரர்களாக நீங்க வாழ்ந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி
அன்னைக்கு அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஜனங்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். யூதா முதல் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு வாசிங்க பாப்போம். யூதா எடுத்துக்கொள்ளுங்களப்பா, தயவு செய்து நீங்கள் வாசிக்க வேண்டிய இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நீங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. யூதா 1 ஒரு அதிகாரம் தான் எடுத்து வாசிங்க. 7ஆம் வசனத்தை படிங்கம்மா. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை பாருங்க. அவர்களைப் போலவே சோதோம் கொமோரா ஆகியவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமையிலும் இயற்கைக்கு மாறான சிற்றின்பத்திலும் மூழ்கி இருந்தார்கள். ஆகவே அவர்கள் என்றும் அணையாத நெருப்பில் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் நமக்கு ஒரு பாடமாய் உள்ளார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு ஜனங்கள் எப்படி இருந்தாங்க பிரதர் சிஸ்டர்? அன்னைக்கு ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஆண்டவருக்கு பிரமாணிக்கமா இல்ல, ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மக்கள் என்ன செய்யல, வாழல. இன்னைக்கு நாம இருக்கிற நாகரீக உலகம் நம்ம கையில இன்னைக்கு இருக்கிற ஆண்ட்ராய்டு போன். பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு 70 வயது, கவனிக்கணும், வயசானவங்க எல்லாம் செல்போனை கவனமா பயன்படுத்தணும். 70 வயது திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்றாரு. அவர் போன் பண்ணிட்டு, ஐயா நீங்க எனக்கு ஜெபம் பண்ணணும். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவர் சொல்றாரு, நான் ஆலயத்துக்கெல்லாம் நல்ல போவேன், கோயிலுக்கெல்லாம் நல்ல போவேன், ஆனா எனக்கு ஒரு முறை என்னுடைய பையன் எனக்கு செல்போன் வாங்கி கொடுத்தான். நான் வேதத்தை படிக்கிறதுக்கு, கொஞ்சம் பைபிள் படிக்க, கொஞ்சம் வாட்ஸ்அப்ல இந்த யூடியூப்ல பொழுது போகிறதுக்கு என் பையன் என்ன செஞ்சான், வாங்கி கொடுத்து, எப்பா நீ இந்த ஏசப்பா பாட்டெல்லாம் பாருப்பா அப்படின்னா வாங்கி கொடுத்தான். ஆனா சாமி சொல்லவே வெக்கமா இருக்கு சாமி, என்னையா புத்தி கட்டு போய் இந்த நாய் அலையறன் சாமி. ஏன்பா? நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் சாமி, பார்த்தது எனக்கு வேற ஏதோ ஒண்ணுல போயிட்டு சாமி. நான் இதெல்லாம் விளக்கமா உங்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களுக்கு தெரியும். அதுல போய் இப்போ அந்த ஆபாசத்துல முங்கி எனக்கு என்னெல்லாம் பார்க்க கூடாதோ எல்லாத்தையும் பார்த்து நான் இன்னைக்கு கெட்டு குட்டிச்சுவரா கிடக்கிற சாமி. என் வாலிபத்துல கூட நான் அப்படிலாம் சிந்திச்சது இல்லை. இப்ப அவ்வளவு கேவலமா என் புத்தி போயிட்டு சாமின்னு சொல்லி அந்த மனுஷன் எங்க இருந்து அழுறான். என்னை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வா சாமி. கவனிக்கணும், வயசு கிழவியானாலும் குமரியானாலும் நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நாம இருக்கிற இந்த உலகம் நம்மை பாவத்திலே கொண்டு போகிறது. ஒழுக்க கேடுகளும் அக்கிரமங்களும் அநீதிகளும் அநாகரிகமான வாழ்க்கை முறையும் இந்த உலகத்துல பெருகிவிட்டது. அதனாலதான் பாருங்க, நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னு தெரியாது, வத்திக்கான்ல நம்முடைய திருத்தந்தை பூச வைக்கிற இடத்துல ஒருவன் ஏறி நின்னு என்ன செய்யறான், ஒண்ணு கெடுக்கியான். போப்பு வந்துகிட்டு இருக்கிறாரு, ஆணும் கல்யாணம் முடிக்கணும், பெண்ணும் கல்யாணம் முடிக்கணும், அதுக்கு இந்த திருச்சபையில் அங்கீகாரம் கொடுன்னு சொல்லி ஆணும் நிர்வாணமாக பெண்ணும் நிர்வாணமாக டிரெஸ்ஸுகளை களைந்து கொண்டு போப்புக்கு விரோதமா போராடுறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும், விபச்சாரம் என்கிற பாவம் சிறு பிள்ளைகளுக்குள் வந்து விட்டது. அன்னைக்கு ஒரு டீச்சர் சொல்றாங்க, 5ஆம் கிளாஸ் தான் படிக்குது பிரதர், எத்தனை வேற லவ் பண்றான்னு அவளுக்கே தெரியல. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸுக்கு படிக்கிற ஒரு தங்கச்சி வந்திருக்கிறாங்க, பிரதர் எனக்கே எத்தனை பாவ சங்கீதம் பண்ணன்னு தெரியல. ஏன் எங்க ஹாஸ்பிட்டல்ல அபாஷனுக்கு வருகிற இளைஞர்களோட சிறுமிகள், அந்த பொண்ணு சொன்ன ஒரு வேதனை, ஒரு சின்ன வயது கல்யாணம் முடிந்தவனோடு உறவு, கடைசியில குழந்தை உண்டாகி
கருவை அழிக்க முடியல, மறைவாக வைத்த அந்த பிள்ளைய, குழந்தையை பிறந்த உடனே அந்த குழந்தைய குப்பை தொட்டில தூக்கி வீசிட்டு போறாங்க. அவர்களே கொண்டு டாய்லெட்ல போடுறாங்க. போலீஸுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தாங்க, செய்தியில வர்றது 1% தான், தெரியாதது 99%, 900, 1000 கோடி மடங்கு இருக்கு. கவனிமா கவனி. உன் பையன் செல்போன்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கானா என்ன பார்க்கான்? உன் பொண்ணு செல்போன்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்காளா என்ன பார்க்கறா? இங்க இருக்கிற சகோதரியே சகோதரனே, நீ செல்போன்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கியே, நீ என்னத்தை பார்க்கிற? உன் மனசாட்சி தொட்டு கேளு. கடவுள் அருவருக்கிற பாவங்களை செய்துவிட்டு நீ ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறவே மாட்ட. உனக்கு எப்படிங்க மகிழ்ச்சி வரும்? ஆபாசத்தை பார்த்தவனுக்கு மகிழ்ச்சி வருமா? கணவனுக்கு துரோகம் பின்னால மகிழ்ச்சி வருமா? மனைவிக்கு துரோகம் பண்ண பின்னால மகிழ்ச்சி வருமா? கடவுள் கொடுத்த கற்புக்கு விரோதமாக இளமை பருவத்தில் திருமணம்ங்கிற ஒரு வாழ்க்கையை கடவுள் அமைச்சு தராம அதற்கு முன்பாகவே வழி தவறி போனால் நீ மகிழ்ச்சியை பெற முடியுமா? மகிழ்ச்சி எப்படிங்க வரும்? மகிழ்ச்சி வருமா என்று சில பேர் கண்ணீர் விட்டு அழுவார்கள். நான் என் கணவருக்கு செய்த துரோகம், என் மனைவிக்கு செய்த துரோகம். நீ துரோகங்கள் மறக்கப்படுவதில்லை, உன்னால மறக்கவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது விபச்சாரம் செய்யாதே. ஆனா அதை விட இயேசு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசித்து பாருங்கள். நீ விபச்சாரம் செய்யாதே என சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை, ஒரு ஆணை எவன் ஒருவன் என்ன செய்கிறான்? இச்சையோடு நோக்குகிறானோ அப்பொழுதே அவளோடு அவன் விபச்சாரம் செய்கிறான். சொல்லுங்க, என்ன செய்யறான்? விபச்சாரம். சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, தான் மனைவியை ஒரு நாள் ரசிக்க மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஆனா மத்தவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போனா சூப்பரா இருக்கீங்க. சில கிறுக்கிகள் அதுக்கு அடிமையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க ரொம்ப மேக்கப்லாம் போடாதீங்க. உங்க கணவர் உங்களை ரசிக்கிற அளவுக்கு மேக்கப் போடுங்க. ரொம்ப மேக்கப் போடுறீங்கனாலே நீங்க உங்க லைன் வேற மாதிரி போயிடும். உங்க கணவர்கிட்ட கேளுங்க, எத்தான் நான் முடிச்சிருக்கேன், சேலை நல்லா இருக்கா? அவர் சொல்லணும், இது போதும், இந்த ஐப்ரோ போதும். எல்லாத்திலையும் தீட்டிக்கிட்டு இருக்கியே, உன் வீட்டுக்காரன் தலையில தலை அடிச்சுக்கிட்டு இருப்பான். இது கிறுக்கு, இந்த கிறுக்கை கட்டிக்கிட்டு நானும் அழ வேண்டியது இருக்கு. உடனே சொன்னா சந்தேகமானு கேட்பா செலவா. உன் புருஷனுக்கு மட்டும் நீ உகந்தவளா இருந்தா போதும், உன் மனைவிக்கு மட்டும் நீ உகந்தவனா இருந்தா போதும், அதுதான் போதும். போதும்னா அது மட்டும்தான் உண்மை. ஆனா நீ பாருங்க, எனக்கு ரொம்ப சில காரியங்களை நினைச்சு பார்க்க முடியாது. நீங்க யாருக்காக ட்ரெஸ் பண்றீங்க? சிஸ்டர், உங்களை யார் ரசிக்கணும்? சிஸ்டர், உங்களை யார் ரசிக்கணும்? சொல்லுங்க சிஸ்டர், உங்களை யார் ரசிக்கணும்? உங்க வீட்டுக்காரர் தான் உங்களை என்ன செய்யணும்? உங்களை ஒரு வாலிபன் பார்த்து அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவான்னா நீ அவனுக்கு இடர்லாம் இருக்க. உன்னைய யாருமா ரசிக்கணும்? ஏமா சொல்லு. உன்னுடைய ஐப்ரோவோ, உன்னுடைய தலைமுடியோ, உன்னுடைய ட்ரெஸ் உடுத்துதலோ யாரை கவரணும்? பேசுங்க. நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. ஆண்டவர் சொன்னார், சின்னம் சிறிய சிறுவனுக்கு எவன் ஒருவன் இடரலாக இருக்கிறானோ அவன் கழுத்திலே எந்திர கல்லை கட்டி ஆழ்கடல்ல போற்றணும். நாங்க ஒரு மாணவர்கள் தியானத்துக்கு போயிருந்தோம். அப்ப ஒரு மாணவர் எழுதியிருக்காரு, என் டீச்சர் உடுத்துற ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு மேல உள்ளதை உன்னால சொல்ல முடியாது என்னால. ஏன்னா அவங்க போஸ் எல்லாம் வர்ணிச்சே எழுதியிருக்கான். என் டீச்சரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது.
9ஆம் கிளாஸ்ல அவருக்கு டீச்சர் மேல லவ் வந்துட்டு. உன் அழகு யாருக்கு சொந்தம்? உன் உடமைக்காரனுக்கு சொந்தம். இதை தவறி இன்னொருவன் உன்னை ரசிக்கிற அளவுக்கு உன்னுடைய பழக்கங்கள் போகும் என்றால் அங்கே பாவம் உள்ளே நுழைகிறது. மறந்து விடாதே. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க ஒரு ஆச்சி, ஒரு பாட்டினா பாட்டியா இருக்கணும். பாட்டி என்னவா கூடாது? கோட்டியா மாறக்கூடாது. பக்கத்துல சொல்லு. பாட்டி கோட்டியா மாறக்கூடாது. அப்படிதானே? பாட்டியாரா இருக்கணும், பாட்டியா இருந்துக்கணும். பாட்டிக்கு ஐ லவ் யூ லெட்டர் கொடுக்குற மாதிரி வச்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு ஒரு பையன், சில இடங்கள் இப்படிலாம் நடந்துருது. பிரதர், என் சோக கதை என்னடா, அண்ணன் மகளுக்கு கொடுக்கறது போல அம்மாவுக்கு லெட்டர் கொடுத்துட்டேன் அப்படிங்க. சில இதில் பாருங்க, சில பேர் தங்களை தாங்களே என்ன செய்றீங்க, ரொம்ப அப்படியே உலகம் பார்த்து சினிமாவை பார்த்து 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 புத்தி கெட்டு போய் எல்லாம் பாருங்க கடைசியில் தடுமாற்றம் வந்துடுது. மாமியார் மருமவ யாருன்னு தெரியாத லெவலுக்கு போய் பாவம் என்ன செய்யுது வீட்டுக்குள்ள. அதனால தான் இந்தியாவில் சொல்றாங்க லீகல் இல்லீகல் அப்படிங்கிற காரியம், அதாவது தவறான எந்த மனுஷனாலையும் கண்டுபிடிக்காத முடியாதபடி குடும்ப உறவுகளுக்குள்ளேயே பாவங்கள் என்ன செய்தான் புறையோடி போய் கிடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும், மனம் திரும்பணும். உன் கணவரை தவிர வேறொரு மனைவியை தவிர வேறொரு ஆண் பெண் உன்னை ரசிக்கவோ உன்னை பாராட்டவோ உன்னை புகழவோ ஒரு நாள் நீ இடம் கொடுக்கவே. அப்படி ஒருவேளை விழுந்தால் உன்னுடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு, இந்த இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு, தயவு செஞ்சு எங்கேயாவது யார்ட்டையாவது வலையில மாட்டிக்கிடாது. ஆமே. இயேசு சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதே. ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கும் அந்த நேரமே அவளோடு விபச்சாரம் செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பாவத்தினால வரக்கூடிய சந்தோஷம் ஒருபோதும் நிலையானது இல்லை. தாவீது பெத்சபாவோடு பாவம் செய்த பின்பு சந்தோஷமா இருந்தாரா? சொல்லுங்க இருந்தாரா? சொல்லுங்க இருந்தாரா? தாவீது பெத்சபாவை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு மயங்கிட்டு சொன்ன 3 காரியம், தில்லு, கிக்கு, கிறுக்கு. இந்த 3 யாருக்கு பிடிச்சிட்டு? தாவீதுக்கு பிடிச்சிட்டு. அதனாலதான் தில்லா என்ன செஞ்சாரு, ஆள் அனுப்பி கூட்டுவான்னாரு. கிக்கு யாருக்கு மேல? கிக்கு பெத்சபா மேல கிக்கு. கிறுக்கு யாரு மேல? பெத்சபா மேல. அதனுடைய விளைவு எங்க போச்சு? எங்க போச்சு? அவனுடைய வாழ்க்கை கடவுளுடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய இரக்கத்தை எல்லாத்துக்கும் விரோதமா அவன் மாறிவிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் முழங்கால் படிடும். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த திருமண வாழ்வுக்கு விரோதமாக நான் செய்த பாவங்களுக்காக என்னை மன்னியும். சிலர் உடலளவுல தவறி இருப்போம், சிலர் மனசுல தவறி இருப்போம். மனசுல சிலர் இல்லை, எல்லாருமே தவறி இருப்போம். எங்கேயாவது ஒரு ஓரத்தில் மைண்டு யாராவது தெரியுமா? மனசு தெரியுமா? சிந்தனை யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஆனா சிந்தனையில எத்தனையோ தவறுகள், சிந்தனையில எத்தனையோ பாவங்கள். ஆண்டவரே, என் கணவனுக்கு விரோதமாய் செய்த பாவம், என் மனைவிக்கு விரோதமாய் செய்த பாவம், என் வாலிப வயதிலே நான் செய்த பாவங்கள், என் வாலிப வயதில் நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னி உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். கைகளை விரித்துக் கொள்ளும். மீண்டும் மீட்பின் மகிழ்ச்சி எனக்கு தார். ஒரு மனிதன் தன்னுடைய உடலை பாவத்திற்கு கையளித்தால், பிரியமானவர்களே, உன் சரீரத்தை பாவத்துக்கு கையளிக்காத. பைபிள் சொல்லுகிறது, நீங்களே ஆண்டவரின் கோவில். உங்க உடல் தான் ஆண்டவருடைய கோவில். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் வாசம் செய்கிற இந்த உடலை
ஒரு பாவத்துக்கு வேசி கூடாரமா மாற்றக்கூடாது. விபச்சாரிகளுக்கு, விபச்சாரங்களுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு கடவுள் கொடுத்த மனவாழ்வுக்கு விரோதமாக பாவம் செய்தால், வாலிப வயசு காதல் மயக்கம்னு சொல்லிட்டு திருமண வாழ்வுக்கு கடவுள் திருமண வாழ்வில் நடத்துகிற அந்த உன்னதமான வாழ்க்கை, அந்த உன்னதத்தை விட்டுட்டு வழி தவறி வாழ்ந்தாயா, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள். கண்களை மூடி ஒப்புக்கு. ஆண்டவரே, இங்க இருக்கிற சகோதரா, ஒருவேளை உன் மனைவிக்கு விரோதமா வாழ்ந்தியா? ஒருவேளை உன்னுடைய வாலிப வயதுல இருந்து இன்னைக்கு வரை யோசித்து பாரு. எந்த பாவங்கள் இந்த இளைய குமாரன் தவறான பெண்களோடு அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தான். இன்னைக்கு அதே போல சில பேர் தகாத உறவுகளோடு, தகாத நட்புகளோடு, தகாத பாதையில போகிறார்கள். மன்னிப்பு கேளு. வெளியே நீதிமானா இருப்பான், ஆனா உள்ள பாவம் ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியே நீதிமான், உள்ள பாவம். மன்னிப்பு கேளு. 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. ஒரு தகப்பனார் வந்து என்கிட்ட அழுதாரு. நான் என்னுடைய திருமண வாழ்க்கையிலே மனைவிக்கு விரோதமாக நான் ஒரு ஸ்தாபனம் வைத்திருந்தேன். அதுல வேலைக்கு வந்த ஒரு பெண்ணை மயக்கி திருமணமாகாத அந்த பிள்ளைய எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். ஆனா சாமி, நான் அவளை நான் ஏமாத்தி என் வலையில விழ வச்சேன். ஆனா அன்னைக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு என் 3 பெண் பிள்ளைகளும் திருமணம் முடித்து கொடுத்து அந்த பிள்ளைங்க நிம்மதி இல்லாம ஒவ்வொரு நாளும் துன்பப்பட்டு 2 பேர் என் வீட்டில் வந்து அவனோட என்னால வாழ முடியாதுன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மகள் பைத்தியக்காரியை போல இன்னைக்கு இருக்கிறாள் என்று சொல்லி இந்த தகப்பன் அழ ஆரம்பித்த பொழுது சொன்னான், நான் அன்னைக்கு செஞ்ச அந்த துரோகம் இன்னைக்கு என் குடும்பத்தையே பழி வாங்கி கொண்டிருக்கிறது என்று அவனால் ஆரம்பித்தது. சகோதரியே, சகோதரனே, கடவுள் கொடுத்த வாழ்க்கை நீ ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப இதை சொல்றாரு. பெச்சாரம் என்ற பாவத்துக்கு இடம் கொடுக்காத. பெச்சாரம் என்ற பாவத்தை செய்து மூடி மறைத்து விடலாம் என்று நினைக்காத. அது உன்னை பண்டிக்கூட்டுக்கு கொண்டு போகும். அது உன் உடைமைகளை எல்லாம் இழந்து போக செய்யும். அது உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை கெடுத்து உன்னை நடைபெணமாய் மாற்றி. ஆண்டவரே, என் உடலை பாவத்துக்கு கையளித்திருக்கிறனா, ஆபாசத்துக்கு கையளித்திருக்கிறனா, தவறான சிந்தனைகளோடு, தவறான எண்ணத்தோடு, தவறான பார்வையோடு இன்னைக்கு வரை சிலர் பழகி கொண்டிருக்கிறனா, கேளு. மனம் திரும்பும், மனம் திரும்பும். நீ மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பவில்லை என்றால் நீ செய்த பாவம் உன் மீதும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீதும் விழும். மனம் திரும்பி வா. ஆண்டவரே, நீ மன்னியும். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த உடலால் நான் செய்த பாவங்களுக்காக என்னை மன்னியும். கண்ணீர் விட்டு அழு. ஒரு நிமிடம் தயவோடு ஜெபி.
இயேசுவே, என் வாலிபத்தின் பாவங்கள், என் திருமண வாழ்வின் பாவங்கள், ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் தவறினேனோ எல்லாம் மன்னியும். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, கண்ணீரோடு ஒப்புக்கொடு. அபாஷன், கரு சிதைவு செய்தவர்கள், கரு களைப்பு செய்தவர்கள், திருமண வாழ்வுக்கு முன்பாக தவறான பாதையில போய் கருச்சிதைவுகள் இன்னைக்கு பெருகிவிட்டது. கேட்டா உலகம் ரொம்ப நாகரிகமா இருக்கு, எனக்கு சுதந்திரம் இருக்கு, இப்படிலாம் சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மன்னிப்புக்கு கண்ணீரோடு ஒப்புக்கொடு. நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. சீராக்கின் ஞானம் 23:19 சொல்லுகிறது, மனிதரின் கண்கள் கண்டுவிடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள், ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை, அவை மாந்தரின் வழிகளையெல்லாம் காண்கின்றன, மறைந்திருப்பவற்றை அறிகின்றன என்பதை அவர்கள் அறியார்கள். கவனிச்சீங்களா சகோதரா? வாலிப மகளே, வாலிப மகனே, உன் வழி தவறிய அந்த பாதையை விட்டு நீ இன்னைக்கு மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட வா. இயேசுவின் மீது மனம் இறங்கும், இயேசுவின் மீது மனம் இறங்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். இங்க இருக்கிற அக்காக்கள், அம்மாக்கள், அண்ணன்கள், தம்பிகள், தங்கச்சிகள், பெரியவங்க, நீங்க என்ன நீங்க இந்த 5வது கட்டல் நீங்கள் தயவு செய்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்ற, விபச்சாரம் செய்யாதே. எப்படி? 1 உடலால், 2வது எவன் ஒருவன் இன்னொரு ஆணையோ பெண்ணையோ சிந்தனையில, புத்தியில, உணர்வுல, எங்கே பழக்க வழக்கத்துல கூட தவறான ஒரு நிலையிலே நீ எண்ணிக்கொண்டிருப்பாய் என்றால் அது பாவம், பாவம், பாவம். அன்னைக்கு ஒரு வாலிப மகள் சொல்லுகிறாள், என்னால என்னுடைய இந்த எண்ணத்தை அடக்க முடியல, நான் வழி தவறிடுவோனோன்னு பயமா இருக்கு. இப்படிலாம் பிள்ளைங்க அழுது கொண்டு இருக்கிறார்கள். விட்டுப்பா, விட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பு, தவறான வழிகளை விட்டு மனம் திரும்பு, பாவ வழியை விட்டு மனம் திரும்பி இயேசுவிடத்துல வா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். 2 கைகளை சரசல் வைப்போம். உம் இரத்தத்தால் என்னை கழுவும். சொல்லுங்க. உம் இரத்தத்தால் என்னை கழுவும், உம் இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும்
போக்கும் இயேசுவே இரத்தத்தால் என்னை கழுவும். என் உடலால் நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் கழுவும் இயேசையா. என் உடலால் நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் கழுவும் இயேசையா. இரத்தத்தால் என்னை சேர்ந்து பாடுங்களப்பா. இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவங்கள் போக்கும் இயேசுவே. உலகின் பாவம் போக்கும் இயேசுவே. இரத்தத்தால் என்னை கழுவும். தீய எண்ணங்கள் வளர்த்தேனையா, தீமையின் பார்வை பெருகியது. தீமையின் எண்ணங்கள் வளர்த்தேனையா, தீமையின் பார்வைகள் எனக்குள் பெருகியது. அதன் விளைவாக ஆண்டவரே எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ பேருடைய வாழ்வின் சிந்தனைகள் என்னை தவறான பாதையில் நடத்தியது. ஆண்டவரே, என்னை தொட்டவர்கள், நான் தொட்டவர்கள், என்னோடு பேசினவர்கள், நான் பேசினவர்கள், மதிமயங்கேன் கடந்த காலங்களிலே வாரும் இயேசுவே. இரத்தத்தால் என்னை கழுவும். இரத்தத்தால் என்னை கழுவும். உலகின் பாவம் போக்கும் இயேசுவே. இரத்தத்தால் தயவு செய்து நீங்க ஒப்பு கொடுக்கும் போதே உங்க உடல்ல உள்ள நோய்கள் வெளியேறுகிறது. சில குறிப்பிட்ட வியாதிகளிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். இரத்தத்தால் என்னை கழுவும். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்திலே ஆண்டவரே ஆபாசத்திற்கு இடம் கொடுத்து, காம எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, காமத்தின் விளைவாக ஆண்டவரே நான் உருவாக்கி கொண்ட தீய காரியங்கள், தீய பழக்கங்கள், இவைகளால் ஆண்டவரே என்னை நான் அழிவுக்குட்படுத்திக் கொண்டேன். என்னை மன்னியும் இயேசுவே. என்னை கழுவும். இயேசுவே, 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 இயேசுவே. ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைப்போம். கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்களையே நீங்க சோதிச்சு பாருங்க. சிறு பருவத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய இளமை பருவம் வரும் பொழுது, அந்த இளமை பருவத்திலிருந்து திருமணத்துக்கு முன்பு வரை, திருமண வாழ்விலிருந்து இன்று வரையிலும் நீங்கள் பரிசுத்தமா இருக்கீங்களா? உங்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் சிந்தனையிலும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இது மட்டும் தாங்க கேள்வி கேட்கணும். நம்ம முன்னால 1000 பாவம் இருக்குது. யோசேப்புக்கு முன்னால போத்திப்பாரின் மனைவி நின்று பாவத்துக்கு உட்படுத்தும்படி அவளை கூப்பிட்டா. ஆனா யோசேப்புக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், என் கடவுளுக்கு விரோதமா நான் என் பாவம் செய்ய மாட்டேன். கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டேன். ஏன்? இந்த சரீரம் என் கடவுள் கொடுத்தது. ஆண்டவருக்கு முன்பாக நான் பாவியா நிக்க கூடாது. நீங்க துணிச்சலான பாவங்கள் பெருகிவிட்டது. தயவு செஞ்சு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. நீங்க சில பேர்ல நினைக்கிறீங்க, எல்லாரும் செய்யாததே என் பையன் செஞ்சிட்டான், எல்லாரும் செய்யாதே என் பொண்ணு செஞ்சிட்டான், எல்லாரும் செய்யாதையா நான் செஞ்சிட்டேன் அப்படி சிலர் என்கிட்ட கேட்குறீங்க. நீங்க அப்படி நினைக்காதீங்க. செய்த பாவம் பைபிள் சொல்லுகிறது, அநீதி என்னும் நிலத்தில் விதைக்கிறவன் அந்த அநீதியின் என்கிற நிலத்தில் விதைத்ததை 7 மடங்கு அறுக்கணும். தாவீது செய்த பாவம், அவன் மகன் அம்னோன், அப்சலோம், தாமார்
சாலமோன் யாரையுமே விட்டு வைக்கலங்க. எல்லாரும் அதே பாதையில கடந்து போனாங்க பாருங்க. மனம் திரும்பி, ஆண்டவரே என் பிள்ளை நான் செய்த பாவத்தை என் பையன் செய்யக்கூடாது, நான் செய்த பாவத்தை என் பொண்ணு செய்யக்கூடாது, நான் செய்த பாவம் என் வீட்டை என் பிள்ளைகளை என் குடும்பத்தை ஒருபோதும் பாதிக்காதபடி உங்க ரத்தத்தால கழுவும். நல்ல ஒரு பாவ சங்கீத மனுஷன். குறிப்பா இன்னைக்கு திருமணமானவர்கள் நல்ல ஒரு பாவ சங்கீத. 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் வழி தவறிய வாழ்வுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். நீர் இன்று என்னோடு பேசி இருக்கிறீர், என்னை மன்னியும். ஆமென்.